வீக்லி ரிவ்யூ ஃபார் த ஸ்விங் ட்ரேடிங். ஃபர்ஸ்ட் நம்ம கோல்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். கோல்டோட நரேட்டிவ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டியூ டு த வார் டாலரும் ஆயிலும் நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ கோல்டு பேரிஷா தான் இருக்கும். ஒரு கன்சாலிடேட்டிவ் பேரிஷா இருந்தது, சரிங்களா? பெருசா பைஸ் எதுவும் கிடைக்கல. அப்படி கிடைச்சாலும் அது வந்து ஒரு ரிட்ரஸ்மெண்ட்ஸ் பெருசா அது நினைக்கல, சரியா? தென் கோல்டுல நம்ம ரொம்ப நாளா ஒரு வீக்லி டார்கெட் ஒன்று வச்சுட்டு இருக்கோம், இந்த லோ கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ரீசன் என்னன்னா அதோட பிஎஸ்எல்ஸ் எடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃபால் ஆகிறதுக்கு. ஓகே, ஸோ அதோட எஸ்எஸ்எல்ஸ் வந்து இன்னமும் பெண்டிங்ல தான் இருக்கு. ஸோ அந்த எஸ்எஸ்எல் எடுக்கணுன்றது நம்மளுடைய ரொம்ப நாள் டார்கெட். இந்த வீக் கோல்டு போன வீக் எந்த இடத்துல அது ஸ்டார்ட் ஆச்சோ அதே தான் போனுச்சு. ஓகே, அதே 5000 தான் சுத்திட்டு இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மண்டே பேங்க் ஹாலிடேன்றதுனால மண்டேவோட ஹைய கோல்டு ஒரு ஸ்வீப் பண்ணி திருப்பி 5000 டேப் ஆயிட்டு டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக் வச்சுட்டு ஃபாலோ ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 5000 ட்ரேட் எடுக்கலான்னு. பட் அந்த மாதிரி தான் நடக்கல. சிஆர்டி மட்டும் கிடைச்சது. அந்த ட்ரேட் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஃபுல்லாவே லிக்விடிட்டி. நீங்க 4 ஹவர்ஸ் 15 மினிட்லாம் பாத்தீங்கன்னா நல்ல லிக்விடிட்டியா தெரியும் பாக்குறதுக்கு. ஓகே, தென் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்ச் 4417 ரேஞ்சு. பட் நான் 350 வரைக்கும் வரும்னு பார்த்தேன். 4400 இருந்து 350 வரைக்கும் வரும்னு பார்த்தேன். இந்த லோஸ் வரைக்கும் வரும் தான் நான் எதிர்பார்த்தேன். பட் வரல. அதுவும் நியர்லி வந்தது. ஓகே, ஓரளவுக்கு ஒரு 15 பாயிண்ட்ஸ் வரல, பரவாயில்ல. சரி, இந்த டியூஸ்டே பாருங்க, ஸ்வீப் பண்ணிருப்பான். மண்டே சாரி டியூஸ்டே மண்டே பாருங்க ஸ்வீப் பண்ணிருப்பான். ஓகேவா? அது ஒரு சின்ன சிஆர்டி தான். பட் எனக்கு வந்து பிஎஸ்எஸ் கரெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை. தென் இந்த டியூஸ்டே தான் என்ட்ரி பார்க்க போறோம். 4 ஹவர்ஸ்ல ஏஷியன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் போதே நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன். 1 ஹவரை விட நான் 4 ஹவர் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேபி இங்க டேப் ஆனா நம்ம ஈஸியான ஸ்விங் ட்ரேட்ஸ் போயிடலாம்ல. இது ஃபுல்லாவே லிக்விடிட்டி இல்லை. நமக்கு வந்து பைக் ஆப்போசிட்டா எதுவும் கிடையவே கிடையாது. ஓகே, பட் அது சுத்தமாக நடக்கல. பேசிக்கா நம்ம 1 ஹவர்ல ட்ரை பண்ணுவோமா? 1 ஹவர்லயும் எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. அந்த எஃபிஜின்றது எனக்கு ஒரு கிளாரிட்டி. அந்த எஃபிஜி வந்து மார்க்கெட் நான் வந்து போல இன்ட்ராடேல வேணா கொஞ்சம் இருந்தது. தென் ஃபாலோ பண்ணி இங்க பாருங்க, இது பிஎஸ்எல் ஹண்ட். ஓகேவா? தென் நான் வந்து கன்சிடர் பண்ணேன். இந்த ஹை எடுத்துட்ட பிறகு இந்த 6 o'clock கிரியேட் ஆன கேண்டில் 1 ஹவர் வந்து நான் ஓபியா கன்சிடர் பண்ணேன். ஓகே, சினாரியோ சொல்றேன், பாசிபிலிட்டி சினாரியோஸ். இதுதான் வந்து ட்ரேட் ஆகும் எடுக்கத்தா இருந்தால். ஆனா இது 1 o'clock. ஓகே, நிறைய பேர் இந்த ட்ரேடை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஈஸி ட்ரேட் இன்ட்ராடேல கிடைச்சது. வெனஸ்டே இன்ட்ராடேல அது வந்துடும் 10 hour மேல. 5 minute ரொம்ப குட்டி எஸ்எல் தான் இது. ஸோ நீங்க இதையே அப்படியே ஸ்விங்குக்கும் கன்சிடர் பண்ணணும். இவ்வளவுதான். இது ஒண்ணுதான் இந்த வாரத்துல நல்லா கிடைச்ச ஒரு ஸ்விங் ட்ரேட். பர்ஃபெக்டா ரீச் ஆச்சு. இது எதுக்கு ப்ரோ அடுத்தடுத்து ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, ஸ்டில் நம்மளுக்கு டிவோல் ரீச் ஆகல. மார்க்கெட்ல ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. எஃபிஜியில் அந்த ஓபிஸை பிடிச்சி வேண்டிட்டு அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அந்த ஹண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் இங்க இன்னும் ஸ்ட்ரக்சர் கிளியரா தானே இருந்தது நம்மளுக்கு. இங்க பாடி க்ளோஸோட தான் உங்களுக்கு இன்னும் லோவர் லோ மேக் ஆயிருக்கு. ஸோ ஓகே, இது பர்ஃபெக்ட் ட்ரேட். தட்ஸ் இட். இந்த ஒரே ட்ரேட் தான் நம்மளுக்கு கிடைச்சது. 3.7 சம்திங். ஓகே, இது டே டைம் ஃப்ரேம்ல அன்னைக்கு அந்த வீக்லி, ஆமா வீக்லி ரீச் ஆயாச்சு. ஸோ தட்ஸ் இட். வேற எதுவும் ட்ரேட் இல்லை கைஸ் இதில். இதுக்கு அடுத்தது நரேட்டிவ் சேஞ்ச் ஆகலாம் இல்லை, சரிங்களா? நான் உங்களுக்கு ஒன்று கிளியரா சொல்லிடுறேன். இன்ட்ராடேலையும் நான் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோலையும் பாருங்க. இதுலையும் நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு வீக்லி டார்கெட் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்றீங்கன்னா, வீக்லி டெய்லி ஒரு ஹியூஜ் டார்கெட்ஸ் ரொம்ப நாளா வெயிட் பண்ற டார்கெட் கம்ப்ளீட் பண்ணீங்க, மார்க்கெட் அங்க வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறது நார்மல். ஓகே, அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்காது. ஒன்னு கன்சல்டேஷன் எடுக்கும். ஓகே, எடுத்துட்டு ஒரு மேனிபுலேஷன் மட்டும் அங்கே நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுப்பான். இது ரொம்ப பேசிக்கான விஷயம். ரீட்ரேஸ்மெண்ட் வரதுலாம் உங்களுக்கு எப்போ அப்படியே கண்டினியூஸா எக்ஸ்பான்ஷன் போயிட்டே இருக்கணும். அது ரொம்ப ட்ரெண்டிங். அது சொல்ல முடியாது. ஓகே, ஓவர் ட்ரெண்டிங் மார்க்கெட்ல இருக்குன்னு சொல்லிட்டு கிடைக்கிறதுனா நம்ம எடுத்துக்கலாம். பட் சி பேசிக்காக ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு எய்ம் பண்ணுங்க. இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு எய்ம் பண்ணும்போது தேர்ஸ்டே அப்போ நரேட்டிவ் மாறிடுச்சு. 10:12 AM நியூயார்க் டைம் தான் நம்மளுக்கு அது நைட் வரும், சரியா? இந்த 60 நாள் டீல் வந்து ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நெகோசியேட் ஆயிருக்குன்றது ட்ரம்பால அப்ரூவலே வரல. ஆனாலும் அப்படியே ஸ்ட்ராங்கா பெரிய பெரிய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மே பரப்பி விட்டுட்டானுங்க, நியூஸ் சேனல்ஸே. ஸோ மார்க்கெட் அப்படியே அதோடைய டோனே மாத்திக்கிச்சு. ஆயில்ஸ் எல்லாம் கீழே, டாலரும் கீழே வந்துருச்சு. இவங்க எல்லாம் அப்படியே மாறிட்டாங்க.
அதனால நீ மேபி சாட்டர்டே இது தேர்ஸ்டே வந்து ஒரு சிஆர்டியா ஸ்வீப் பண்ணதா பார்க்கலாம் பைக்கு. பட் என்ட்ரி கிடைக்கல. ஓகேங்களா, 1 ஹவர்ல ட்ரிப் மறுநாள் போனீங்கன்னா என்ட்ரி வரல, அப்படியே கிளம்பி போயாச்சு. ஜஸ்ட் நான் நரேட்டிவ் மட்டும் உங்களுக்கு புரியாக்கணுன்றதுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். மற்றபடி இந்த ஒரே ஒரு சென்ட்ரேட் மட்டும் தான் நம்மளுக்கு போன வாரத்தில் அக்கர் ஆனது. தென் டாலர் போன வாரம் எல்லாமே ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மண்டே ஹாலிடே, டியூஸ்டே வெனஸ்டே வந்து ஆல்ரெடி ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிற வாரோட ஃபண்டமெண்டல்ஸ் ஓடி இருக்கும். இது டியூஸ்டே வெனஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டு இருக்கும். நீங்க எல்லா சார்ட்ஸுமே எடுத்து பாருங்க, இதுவுமே பாருங்க பைல இருக்கணும். ஓகே, நல்லா இதுவே மார்க் பண்ண இந்த ஐஆர்எல். ஸோ பைல தான் போயிட்டு இருக்கோம் டியூஸ்டே வெனஸ்டே. திடீர்னு மார்க்கெட் நியூஸ் மாறின உடனே ஆக்சுவலா டிபி ஹிட் நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணது, ப்ரீவியஸ் வீக் லோ டு ப்ரீவியஸ் வீக் ஹை. ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல்லா செல்ல மாத்திட்டான். அப்ப இதே சினாரியோ தான் உங்களுக்கு யூரோல நடந்திருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் 2 நாள் செல்ல இருந்திருப்பான், அடுத்த 2 நாள் பைல போயிருப்பான். அவனும் ப்ரீவியஸ் வீக் ஹை டு ப்ரீவியஸ் வீக் லோல தான் இருந்திருப்பான். ப்ரீவியஸ் வீக்கே நம்ம இதை கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இந்த இடத்துக்கு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பேசிக்கா ஒரு 5000 மார்க்கெட் போய் டேப் ஆகலாம், அவ்வளவுதான். இப்பதான் நம்மளோட ஏமு. தென் இந்த மார்க் பண்ணிடுவேன், டிஎக்ஸோட கம்பேர் பண்ணுங்க கைஸ், ஈஸியா இருக்கும். இது ப்ரீவியஸ் வீக்கா மண்டே, ஐ மீன் 18th மே. 18th மே இது என்னது 25th மே. இப்போ இங்கேயும் அதே மாதிரி பாருங்க, 18th மே 25th மே. இங்க லோ மட்டும் தான் எடுக்கல. பட் அது லைவ் மார்க்கெட் நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டா இருக்குன்னா இது லோ கரெக்ட் ஆயிருக்கும், இதோட ஹை கரெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, அங்க லோனா இங்க ஹை. இங்க ஃபர்ஸ்ட் லோ கரெக்ட் ஆயிட்டதுன்னா நம்ம பை பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் தான் நரேட்டிவ் ஃபுல்லா மாறி திருப்பி செல் ஆயிடுச்சு. இங்க ஃபர்ஸ்ட் ஹை கரெக்ட் ஆயிட்ட உடனே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதே இந்த செல்லு தான். இங்க இருந்து ஆக்சுவலி நமக்கு டிஎக்ஸ் அந்த மாதிரி மாறி இருக்கணும், பட் நடக்கல. பார்க்கலாம். சிம்பிள் 0.5 ஐஆர்எல் எல்லாமே நடந்திருக்கு கைஸ். இங்க வந்து செல்லு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பட் வாரம் இல்லைன்னு ஃபாலோ ஆரம்பிச்சாலே பை ஆக மாட்டான். பார்க்கலாம், இப்போதைக்கு அப்படியே டபுள் சைடு மார்க்கெட்டா இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் மண்டேல இருந்து என்ன ஆகுது அதுக்கேற்ற மாதிரி தான். அப்பதான் நம்ம வந்து இங்க பை பார்ப்போமா செல் பார்ப்போமா டிசைட் பண்ண முடியும். பட் ப்ரீவியஸ் வீக் வச்சு சொல்லிடுறேன், மண்டே பேங்க் ஹாலிடே. ஓகே, இது வந்து ஒரு என் வாக்கு. நம்மளோட எய்ம் அது மார்க்கெட் மேலே போயிட்டு அங்கே டேப் ஆகணும், அப்பதான் நமக்கு செல் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த என் வாக் வந்து ஒரு கேட்டலிஸ்டா கூட நம்ம எடுத்துக்கிட்டு பை பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் நமக்கு ஒன் டே சிஆர்டி அதெல்லாம் இருக்கானா எதுவுமே இல்லை, இங்க எதுவுமே ஆப்பிள் ஆகல. ஓகே, இந்த வெனஸ்டேஷன் பாருங்க, ரீச் ஆயிடுச்சா, ரீச் ஆகல. ரீச் ஆகலன்னா வேஸ்ட் கைஸ், நம்ம கன்சிடர் பண்ணலாம் இது வரைக்கும். ஓகே, இது வரைக்கும் நான் சொல்ல முடியாது, ஏன்னா போயிட்டு அவன் டேப்பே ஆகல, இருந்தாலும் ஜஸ்ட் சிஆர்டி மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறேன். 1 hour நல்லா தான் இருக்கு சினாரியோ. எதுவுமே பிடிஆர்ஏவே உங்களுக்கு டேப் ஆகல. எஃப்யூஜி ஆர்எல்ஸ் ஓபி இந்தியா பிஜி கிரேட் ஆயிருக்கு, அதுவும் வரல. ஓகே, நோ என்ட்ரி பாருங்க, ஓபியும் இல்லை எஃப்யூஜியும் இல்லை, அதாவது இருக்கிறது வந்து அங்கே டச் ஆகல. நோ என்ட்ரி சினாரியோல. ஏன் அப்படிதான் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஜிபிபியும் கொஞ்சம் கம்பேர் பண்ணிட்டு அப்படியே பார்ப்போம். ஈஸி சினாரியோ, ப்ரீவியஸ் வீக் லோ எடுத்துருக்கு. வீக் எஸ்எஸ்எல். ஸோ எக்ஸ்பெக்டிங் ஃபர்ஸ்ட் இது டார்கெட்டு, ஃபர்ஸ்ட் போனா போதான், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, மண்டே ஸ்டார்ட் ஆனோடனே ஹை அடிச்சாச்சா, மண்டே ஸ்டார்ட் ஆனோடனே போயிடுச்சு மார்க்கெட். டியூஸ்டே இங்க அப்படி இல்லையே. வென்ஸ்டே இதை பார்த்துக்கோங்க, டியூஸ்டே மண்டேலாம் ஹை, அதுக்கு கீழே தான் வென்ஸ்டே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அதுதான் வந்து சிஆர்டி பிளஸ் எஸ்எல்டி. ஓகே, இந்த கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு போதும். எதுக்காக இதை பார்க்க வந்தோம்னா இங்க டேப் ஆகல, டேப் ஆகுனா உங்களுக்கு ப்ளூவா காமிங்க மெஷர்மெண்ட் பண்ணும்போது பாருங்க, சரிதா? ஏதோ 4 இது இல்லை 4 பாயிண்ட்ல, பட் இருந்தாலும் இந்த கன்ஃபர்மேஷன் வேணும்.
மண்டே ஹையா ஸ்வீப் பண்ணியாச்சு. வெனஸ்டே தான் ஹை ஆஃப் த வீக் யூரோல. ஜிபிபில வந்து வெனஸ்டே ஹை ஆஃப் த வீக் கிடையாது. அது வந்து லோவர் ஹையா இருக்கு. ஸோ நம்மளுக்கு எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அப்ப இங்க நீங்க ட்ரேட் கிடைச்சிருந்தால் கரெக்ட். ஓகே, நமக்கு கிடைக்கல, அது விட்டுருவோம். தென் இவரு நரேட்டிவா மாத்திட்டாரு. ஸோ நம்ம கம்பல்சரி பை தான் பார்த்தாகணும் ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ்க்கு அப்புறம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிஆர்எஸும் வச்சிருக்குது. எஸ்எம்டி என்ன இருக்கா? இதெல்லாம் லோ கடைசியாக ஸ்வீப் ஆனது 22 ஃப்ரைடே. இந்த ஜிபிபியில் 22 ஃப்ரைடே. ஓகே, எல்லாமே ஸ்வீப். இங்கே எதுதான் ஸ்வீப் ஆகலை? 18th மே. இது கிளியரான லேட்டஸ்ட் எஸ்எம்டி எதுவும் கிடையாது. ஓகே, ரெண்டுமே ஸ்வீப் மார்க் பண்ணாங்க. இதான் டார்கெட், ஈக்குவலையா இருக்குல்ல. ஒன் ஹவர் பார்த்தாலே நல்லா தெரியும். பெரிய ஒரு செல்ஃபர் ஹெலிகாப்டர், அது ஐஎஃப்இஜியா மாற்றி எஃப்இஜி வேற டாப் ஆகிட்டு மேலே போயிருக்கானுங்க. ஸோ இவ்வளோ பெரிய எக்ஸ்பான்ஷன் கண்ணில் பார்த்த உடனே நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபுட். ஓகே, 0.5 இங்கே தான் வருது. இதுக்கு கீழே அன்மிட்டிகேட்டட்னா இங்கே இருக்கு. பட் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு இந்த எஃப்இஜி நம்ம ட்ரஸ்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த எஃப்இஜியில் மார்க்கெட் வந்துட்டு திருப்பி இங்கே அதெல்லாம் உங்களுக்கு எஃப்இஜியோ ஐஎஃப்இஜியோ ஓவியோ கிரியேட் ஆனதான் நீங்கள் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்ட்ரி. கொஞ்சம் சிக்கலான வீக் தான் ஃபண்டமெண்டல்ஸால. நம்ம எடுத்துதான் ஆகணும். அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு அந்த ஐஆர் போய் டேப் ஆகட்டும். ஓகே, இன்னும் 1.3 இதெல்லாம் ரொம்ப கம்மி. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே வெளியே வந்துருப்பீங்க. வேலை போனால் 2 வந்திருக்கும். அதுக்கும் ஹோல்ட் பண்ணி நம்ம கரெக்டாக வெளியே வரணும், அவ்வளோதான். ஹோல்ட் மீன்ஸ் அன்னைக்கு டேவே முடிச்சிருங்க. வீக்கெண்ட் ஹோல்டிங் அலோடு கிடையாது. நிறைய நிறைய ப்ராஃபிட்ல கிடையாது, ஃபயர்ஸ்ல மட்டும் இருக்கும், அவ்வளோதான். நான் இங்க வந்து திருப்பி கண்டினியூஷன் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா டாலர் வீக் நல்லா இருக்கு, வந்து பை ஆகணும். அந்த ஃபண்டமெண்டல்ஸை பற்றி நம்ம பார்த்துப்போம். இவ்வளோதான் கைஸ், சிம்பிள். யூரோல ஒரு ட்ரேடு. ஜிபிபி வேற மார்க் பண்ணலாம். ஜிபிபி ஜிபிபி அதே மாதிரி எம்எஸ்எஸ் எல்லாமே பக்கா சேம் எக்ஸ்பான்ஷன். ஃபிப் 0.5 ஃபர்ஸ்ட் மஸ்ட். இது அங்கே யாராவது பிடிஆர் இருக்கா? இங்கே தான் இருக்கு, வரல, அவ்வளோதான். நோ என்ட்ரி. இங்கே தான் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருப்போம், வரல. ஐஎஃப்இஜி இங்கே இருக்கா? இல்லை. அதுக்கும் மேலே போயிட்டு இங்கே தான் ஐஎஃப்இஜி இருக்கு, இங்கே தான் எஃப்இஜி கிடைக்குது. எப்படி பெருசாக நான் எடுக்க மாட்டேன். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் எனக்கு தெரியுது, சரிங்களா? லைவ் நான் எனக்கு தெரியாது, நான் அக்செப்ட் பண்ணிடுவேன். எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் இங்கே போயிருப்பீங்க, அவ்வளோதான். பட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரேட். ஏன்னா எனக்கு வந்து இந்த லைவ்ல கண்டுபிடிச்சி போறானே தெரில இந்த ட்ரேடை. ஓகே, அதுவும் அந்த கேண்டில் அந்த அளவுக்கு போனது காரணம் அந்த நெகோசியேஷன் டீல், அதோட நியூஸ் தான். சரியா? ஜஸ்ட் சொல்றேன் இது நல்லா இருக்கேன்னு. பை தானா ப்ரோ, அதுல எந்த மாற்றமும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா பை தான் ஷுவரா. ஏன்னா இவ்வளோ ஈக்குவலைஸ். ஓகே, அந்த லிக்விடிட்டியில வந்து கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. நான் இங்க என்ட்ரி போயிருப்பேன்னு தெரியலன்ற. நான் ஷுவரா இங்க வந்து டேப் ஆயிருந்தா ஓகே, இல்லை இந்த ஃபிஜி இருந்தாலும் ஓகே. லைவ்ல அந்த அளவுக்கு யோசிக்கணும், 3 வேலை செய்யுமா பார்க்கலாம். இது ஓபி அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஐஎஃப்இஜில பாடி க்ளோஸ் வச்சு இங்க எஃப்இஜியும் கிரியேட் பண்ணிருக்காது. நீங்க எது எடுத்தாலும் ஓகே தான். அப்படி பண்ணியிருந்தால் என்ட்ரி கைஸ். நரேட்டிவ் ஓகே ஃபைன், பை. அது மட்டும் மாற்றவே இல்லை. மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இவ்வளவுதான். இந்த மாதிரி ட்ரேட்ஸ் மட்டும் தான் இயூஜியூ கோல்ட்ல கிடைச்சது. கோல்டு ட்ரேட் பக்கா ட்ரேட் இது. ஓகே, யூரோலே ஓகே. ஜிபி மட்டும் தான் கொஞ்சம் சந்தேகம். யூரோ அழகா இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் செட்டப்ல நம்ம டிரா பண்ணுவோம்ல, அதே மாதிரி வந்து போயிருக்கா. ஈஸியா இருக்கு பாக்குறதுக்கு. இது மாதிரி தான் இருக்கு. மேபி அது எஸ்எம்டின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி எடுக்க தரல. அதான் அந்த லைவ்ல நம்ம யோசிக்கிட்டு பொறுத்தா இருக்கு. இப்போ இது என்ன எஃப்இஜி 28th May 8 AM எஃப்இஜி. இங்க பாருங்க, அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 28th May 7 AM எஃப்இஜியா.
யூகேஎன் ப்ரோ இருக்கு. ஓகே, அப்போ டேப் ஆயிருக்கு. அப்போ பிடிஆர் எஸ்எம்டியும் கிடையாது. ஓ, நோ ப்ராப்ளம், லிவிட். ஆஸ்திரேலியா இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆஸ்திரேலியா அதனாலேயே அவங்க ரொம்ப நாளாக மேலே தான் இருக்கான். எவ்வளோ டாலர் மேலே போனாலும் சரி, இவன் பெருசாக கீழே வேலை நல்லா ஸ்ட்ராங்காக மேலே தான் இருக்கிறான். ஐஆர்எல் இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே வந்து அதுதான் ஸ்பீட் மட்டும் பார்க்கறது, கீழே வந்து கிடையாது. ஐஆர்எல் இருக்கு. நியூசிலாந்து இதெல்லாம் ப்ரீவியஸ் வீக்கே பார்த்து வச்சிருந்தது நம்ம. இது வந்து ஓவர் பர்ஃபார்மர் இந்த வீக் நியூசிலாண்ட்லாம். டே டைம் ஃப்ரேம் பக்கா கன்சல்டேஷன் இருக்கும். நீங்க வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து செல் ஆகும்னு நினைக்காதீங்க. எனக்கு அதில் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அதை ஈக்குவலைஸாக தான் பார்க்குறேன். மேபி இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் மாறினதுனால இன்னுமே உதவியாக தான் இருக்கும். டாலர் வந்து செல் ஆகிட்டே இருந்தால் இவனும் பை ஆகிட்டே தான் இருப்பாருங்க. பார்ப்போம். இந்த வியூ வந்து நான் ரீச் ஆகும்னு நினைத்து நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது மண்டே லீவு, டியூஸ்டே பார்த்துக்கோங்க. இந்த ஐஆர்எல் டேப் ஆகிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்பவே யூரோல தான் சினாரியோ, அதே சினாரியோ தான் எங்கேயும். இந்த ஐஆர்எல் டேப் ஆகிட்டு போன நிமிஷம் யூரோலையும் டேப் ஆகல, பட் அது எஸ்எம்டி ஆயிடுச்சு ஜிபிபியோட. அதே மாதிரி இது எஸ்எம்டி ஆகுதுன்னா ஓகே, யூரோனா நம்மளுக்கு ட்ரேட் இல்லை. இங்க மண்டே தான் ஹை. இதுல சிஆர்டி உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கான். கரெக்டா ஐஆர் தொட்டாச்சு, சிஆர்டியும் இருக்கு. ஸோ பெட்டர் நீங்க இங்கே ட்ரை பண்ணலாம். இங்க எஸ்எம்டி இருக்கா? மண்டேவோட ஹையா டியூஸ்டே இருக்குல்ல. இங்க மண்டே ஃப்ரைடேவோட ஹையா மண்டே எடுத்தாச்சு. இங்க பாருங்களா, போன வீக்கோட தேர்ஸ்டே தான் ஹையா இருக்கு. அது கீழே தான் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரீவியஸ் வீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க பட் தேர்ஸ்டே தான் ஸ்பீக் பண்ணியாச்சு. அப்போனா எஸ்எம்டி இதுதான் நம்மளுக்கு எஸ்எம்டி. ஓகே, ஆனா என்டி எங்க இருக்குது அதை பார்க்கணும்ல. இதான் என்ட்ரி, என்எஸ்டி யூஎஸ்டி. அப்படியே 1 ஹவர்ல போலாம். நத்திங் கைஸ், டைரக்ட் ஃபால். டைரக்டா ஃபால். இந்த எஃபி தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் அட்லீஸ்ட் பிபிஆர் கிடைக்கும். கன்சல்டேஷன் தான் இருக்குது, அது கூட இருக்காது. ஓகே, நோ என்ட்ரி. இது நோ என்ட்ரி தான். இது பார்த்தீங்கன்னா சோதனையே, இதுல சிஆர்டியே இல்லை. ஆனா எவ்வளவு தெளிவா போயிருக்கு. ஐயாயிரம் டேப் ஆகுது, நல்லா இருந்திருக்கும். அதுவும் டேப் ஆகல. என்ன மாதிரி அழகா ட்ரேட் போயிருக்கு பாருங்க. பக்கா ட்ரேட் இது. அது ஏஷியன், அதனால அந்த 23 டைம்லாம் ஓகே, நோ ப்ராப்ளம். தெளிவா போயிருக்கு. இங்க அது கிடைக்க கூட இல்லை. டைம் ஃப்ரேம் எப்படி சுத்தி சுத்தி பார்த்தாலும் ஒரு என்ட்ரி வரல கைஸ். 5000 டேப் ஆகணும், இல்ல சிஆர்டியாவது கிடைக்கணும். ரெண்டுமே இல்லை. சிஆர்டினா நம்ம இப்படி வச்சிருக்கலாம், இதை மட்டும் டேப் பண்ணின்னு சொல்லிட்டு. ஆனா கீழே ஒன்று இருக்கணும்ல, அந்த மாதிரி இல்லாம நம்ம எடுக்கிறது வேஸ்ட் ஆச்சு. அதுக்காக யோசிக்கிறேன். அப்புறம் ஒரு சில நேரத்துல கீழே அவனோட எடுக்க சொல்றாங்க, ஒரு சில நேரத்துல கீழே அவன் இல்லாம எடுக்க சொல்றீங்க, எப்படி ப்ரோ பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஸோ அவாய்ட் பண்றோம் அதை. இந்த செட்டப் நான் பார்க்கலாம். ஐயோ, லைட்டா ரீட்ரேஸ் ஆன மாதிரி இருக்குது. என்ட்ரி வராதுதான் பார்ப்போம். லாட் ஆஃப் ஈக்குவலைஸ் வேலை சேர்ந்துருச்சு, நம்ம ஈஸியா இருக்கும் ட்ரேடு. டார்கெட் ஈஸி. நல்ல ஒரு எம்எஸ்எஸ் தான் இந்த ஃபேரலிகா டாப் ஆயினா ஈஸி ட்ரேட் போட்டிருக்கா இல்லையே. 8 பாயிண்ட்ல மிஸ். இங்க என்எஸ்டி வச்சுக்கோ. வெனஸ்டே நல்லா மேலே போயிருக்கு மார்க்கெட்டு. அப்படியே போயிருக்கு.
இல்லை கைஸ் இன்னும் என்ட்ரி கிடைக்கல நம்மளுக்கு. ஸ்வீப்பும் இல்லை, ஐஆர்எல் இல்லை. 4 ஹவர் அக்யூமுலேஷன் கரெக்டாக மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் கொடுத்து ரெஃப்யூஜ்லாம் டேப் ஆகிட்டு செமையா இருக்கு செட்டப் பார்க்க. இது வேற பாருங்களேன், ஓபி வேற பை பிஃபோர்ஸ் செல்லு ஓபி. எனக்கு தெரிஞ்சு வீக்லி டைம் ஃப்ரேம் என்ட்ரியா இருக்கலாம். ஆமா வீக்லி டைம் ஃப்ரேம் டேரக்டா 4 ஹவர்ஸ் போகும். ஏன்னா 4 ஹவர்ஸ் மீன் செட்டப் பார்த்தோம் பக்கா வீக்லி டைம் ஃப்ரேம் தான் இது. இதுதானே எம்எஸ்எஸ்ன்னு சொல்ல போறோம் நம்ம. நல்ல என்ட்ரி கைஸ் 4 ஹவர்ஸ்ல. வீக்லில இருந்து 4 ஹவர்ஸ்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். பரவாயில்ல 3.5 ஆயிரம். ஆஸ்திரேலியா பார்ப்போம். அதே மாதிரி வீக்லியில் வேற கிடைக்குதாங்க. ஏதோ ஸ்பீட் பார்த்துருந்தோம் வீக்லியில். ஃபோர் ஹவர் வீக்லியில் இல்லையே. டிஸ்கவுண்ட் வரணும்ல, அதனால சொல்றேன். பிடிஆர் இருக்கு, டிஸ்கவுண்ட் வரணும். நோ என்ட்ரி. ஓகே, நியூசிலாந்து மட்டும் தான் என்ட்ரி இருந்தது. நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜேபிஒய் ஒரு அப்டேட் டாலர் என்ன பண்ணாரோ அதை அப்படியே பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் ஆச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. பொறுமையா அப்படியே கேதர் பண்ணிட்டே இருக்கு. சரி, வீக்லி டைம் ஃப்ரேம் படி மார்க்கெட் ப்ரீவியஸ் வீக்ல நான் எதிர்பார்த்தது இந்த வீக்கோட லோவை டேப் பண்ணிட்டு ஒரு 5000 அப்படியே வேலை போடும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆயில் வாரண்ட்றதுனால டிஎக்ஸ் பை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ யூஎஸ்டி ஜேபியும் பை தானே ஆகணும். அதோட அப்படியே பாசிட்டிவ் கொரலேஷன் பாருதானே. எஸ்எம்டி ஆச்சுன்னு நினைக்கிறேன். வீக்லியில் பாருங்க எஸ்எம்டி தான் இருக்கும், தெரியுதா? வீக்லியில் எஸ்எம்டியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எம்டி வித் டிஎக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். டே டைம் ஃப்ரேம் மண்டே வாங்கும்போது விட்டுருக்காங்க லீவ்ன்றதுனால. மண்டே விட்டுட்டு டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. ஐஆர்எல் எதுவும் இல்லை. சிஆர்டி இதெல்லாம் இருக்கிறதா? சிஆர்டினா கீழே வந்து கிடையாது தெரியும். ஏன்னா வீக்லியில் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி வந்தாச்சு எல்லா ஃப்ரேமு. ஓகே, அது சிஆர்டி தான். அப்போ டியூஸ்டே பைஸை ட்ரை பண்ணுங்க. ஈக்குவலைஸ்லாம் தாராளமாக இருக்கு. டேரக்ட் 1 hour டைம் ஃப்ரேம். இது ஒரே கன்சாலிடேஷனாக இருந்து அப்படியே கலந்துருச்சு. பிஜி ஐஎஃப்ஜி ஓபி நத்திங். இவ்வளவுதான் ஸ்விங் ட்ரேடிங். நம்ம நிறைய பேர் பாக்குறோன்றதுலாம் நினைச்சுக்காதீங்க. உள்ள போறீங்க, டெய்லி அனலைஸ் பண்ணும்போது இருந்தா எக்ஸிக்யூட் பண்ண போறீங்களா விட்டு போக போறீங்க. ஃபர்ஸ்ட் கோல்டு இஜி மட்டும் பாருங்க, அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க ஏஇ வென்யூலாம். அவ்வளவுதான், இதுல வேற எந்த நெகட்டிவும் கிடையாது. கிளம்பியாச்சு மார்க்கெட். அதிசயமா நெக்ஸ்ட் ஒரு ஐஆர் ட்ரேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. வெனஸ்டேக்கு அப்புறம் இங்க வந்து நெக்ஸ்ட் வீக் பைக் கொடுக்குதா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வார் வந்து கண்டினியூ ஆகணும். ரீச் பண்ணது இங்கதானா? ரீச் பண்ணதுல இருந்து ஒரு எஃபிஜியும் இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் இல்லை, எதுவும் இல்லை. கன்சாலிடேஷன் வேலிடேஷன் மட்டும் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. பட் நோ என்ட்ரி. டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல். பிடிசி வீக்லி டைம் ஃப்ரேம்ல சுத்திட்டு இருக்காரு பிடிசி. நம்ம நினைச்ச டார்கெட் வந்து இங்க எடுத்து முடிச்சிட்டாரு. ஓகே, இந்த வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து செல் ஆயிட்டு இது வந்து இப்போ கரண்ட் வீக் ப்ரீவியஸ் வீக் ஒரு லோ எடுக்கணும், அப்புறம் இது எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா அது எடுத்தாச்சு. அது ஏன் அந்த லோ எக்ஸாக்டா சொல்றேன்னா 1 2 3 4 5 5 நாள் அங்கதான் இருக்கு. ஓகே, ஃபுல்லா நிறைய ஈக்குவல் லோஸ் அங்க தேங்கி இருக்கு. அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்.
ஓகே டே டைம் ஃப்ரேம் சாட்டர்டே சண்டே எல்லாம் ஓடி நிற்கும். ஓகே இல்லை மண்டே ஸ்டார்ட் ஆகுதா? மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணிருக்கான் பாருங்க, ஒரு ஸ்வீப் கொடுத்துருக்கான். கரெக்டா? வா இது ஓகே, இதை ஸ்வீப் கொடுத்துருக்கான். நம்ம உள்ள போயிட்டு பாக்குறோம், கன்ஃபார்மா எஸ்எல் வாங்கிருப்போம் டியூஸ்டே. எங்க செட்டப் ஃபார்ம் ஆகலாம் பரவாயில்ல, ஃபார்ம் ஆயிருந்தா நம்ம எஸ்எல். அவ்வளவுதான் எஸ்எல். 100% ஷுவரா அது எடுத்துருவோம். ஈஸி செட்டப்ல நீங்களே யோசிங்க. இது வந்து டேட்டா ஃப்ரேம்ல போறோம், மார்க்கெட் கரெக்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அப்படியே நம்ம 1 ஹவர் போறோம். உள்ள போனா ஒரு எம்எஸ்எஸ் ரெடியா வச்சு ஒரு எஃப்இஜி இருக்கு, நம்மளும் அதை நம்பி எடுக்கிறோம். அவ்வளவுதான். அடிச்சிட்டானுங்க, பேர்சல் அடிச்சானுங்க, 10 மணிக்கு அடிச்சிருக்காங்க, நியூயார்க் டைம்ல தான் அடிச்சிருக்காங்க. அதை அடிச்சு முடிச்சுட்டு கிளம்புறானு. நம்ம என்ன சொல்ல முடியும்? எதுவும் பண்ண முடியாது. இத்தனைக்கும் இங்க எஸ்எல் வச்சவங்கள வேலையை நான் இங்கதான் வச்சிருக்கேன். எஸ்எல் வேலை முடிஞ்சிச்சு. இப்படிதான் கைஸ் ஃபெயிலியர் ஆகும். எந்த நேரமும் ப்ராஃபிட்டபிளாகவே இருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, இதே ஸ்வீப் பண்ணிருக்கலாம். டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக். ஓகே எடுத்துருப்போம். டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக். நெக்ஸ்ட் கண்டினியூஷன், நம்ம கண்டினியூஷன் என்ட்ரி அதெல்லாம் பிடிக்க முடியுதா அப்படி பார்க்கலாம். டிஓ இல்லைன்னா பெண்டிங்ல தானே இருக்குது. ஒரு வாட்டி சும்மா 4 ஹவர் போகலாம். 4 ஹவர்லேருந்து எஃபிஜி தொட்டுதா? ஆஹா 5 பாயிண்ட் என்ன சொல்றது, ஒன் ஹவர் பார்க்கலாம். இதான் டே ஸ்டார்ட். அப்போ டிடிஓ எடுத்துட்டு போனாங்க. ஆகிட்டு இந்த ஃபீஜில் உள்ள போயிருக்கு. ஒருவேளை இங்க எந்த விதமான ஸ்வீப் அதனால ஃபெயிலியர் ஆயிடுச்சா தெரியல. ஏன்னா இதுவும் நல்லா தான் இருக்கு, ஐஎஃப்ஜிலாம் டேப் ஆகிட்டு அப்படிதான் விழுந்திருக்கு. இருந்தாலும் எஸ்எல் எல்லாமே பார்த்து தான் எடுக்கிறோம். அப்படியே எஸ்எல் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. டைமிங் 11 AM தான், தாராளமாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற டைம் தான். இவ்வளோதான். அது கொஞ்சம் நீங்கள் மேனோலாம் இருக்கும்போது ஒரு 2 ஹவர் அடிச்சிருக்கோம். இப்படி போயிட்டு இருக்கோம் டக்குன்னு. இல்லைன்னா ஒரு 1.8 தான். இவ்வளவுதான் இந்த வாரத்துல. இந்த வாரத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல செட்டப்னா கோல்டு இல்லை. ஏன்னா ரொம்ப நாளா எக்ஸ்பெக்டடா இருந்த லிக்விடிட்டி அது. கோல்டு செட்டப் ஓகே. ஜியூல கிடைக்கல, பட் இயூ செட்டப் நல்லா இருந்தாலும் பெரிய டிஓஎல் கிடையாது, சின்ன டிஓஎல் தான். நியூசிலாண்ட்ல 4 ஹவர் சிஆர்டி வேற லெவல். வீக்லி சிஆர்டி வந்து 4 ஹவர் எக்ஸிகியூஷன் வேற லெவல். பட் நான் அது பெருசாக பார்க்க மாட்டேன். கோல்டு DX5 கோல்டு யூரோ ஜிபிபி தான் நான் மேக்ஸிமம் பார்க்கறது. பிட்காயினுமே கம்மியாக தான் பார்ப்பேன். எல்லாத்தையும் பார்க்க முடியல கைஸ், கொஞ்சம் டைம் எடுக்கும். தட்ஸ் இட். நம்ம இந்த 4 ஹவர் டு 15 மினிட்ஸ் தனி செஷனாக பார்ப்போம். இப்போதைக்கு வீக்லி. நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா, இப்போ என்ன சென்டிமெண்ட்ல முடிஞ்சது டாலர் செல்ஸ். ஸோ அப்போ இயூ ஜியூ கோல்டு ஏயு என்யூ இதெல்லாம் பைஸ்ல முடிஞ்சிருக்கு சென்டிமெண்ட் இப்போதைக்கு. ஓகே, அதை அப்படியே கண்டினியூ ஆகலாம். நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். தட்ஸ் இட். தேங்க்யூ.